ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமனிலாஸ் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் மந்த்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சின்ன பிள்ளையில் இந்த பூஸ்ட்டு ராஜா ராணிக்கெலாம் சின்ன சின்ன சீட்டு கட் பண்ணி அதில் வந்து எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மந்தில் 31 டேஸு. ஸோ அதில் சின்ன சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் 1 2 3 31 டேஸ் வரைக்கும் அதில் நம்பர் பண்ணி மடித்து சின்ன சின்ன சீட்டாக மடித்து வச்சுருங்க. அப்படி மொத்தமாக சேர்த்து 31 நாள் ஆகஸ்ட் மாதம். ஸோ 31 சீட்டு வந்து நான் எண்ணிட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 31 சீட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். குட்டி குழந்தைங்க கூட இதை விரும்பி செய்வாங்க, பெரியவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இதை வந்து ஜாலியாக சேமிக்கலாம் அப்படின்றத தான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பாக்ஸே போதும். நான் வந்து டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் பேர் வந்து ஹேமமித்ரா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து என்னோடய ரெண்டாவது டாட்டர் பேர் போட்டு அதில் அவங்களுக்கான சீட் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து இதிலேருந்து ஒரு சீட்டு எடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் அவங்க என்ன நம்பர் எடுக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டு அதில் என்ன இருக்கோ அந்த கொடுத்துருப்பேன். சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா அவள் நம்பர் 1 தான் எடுத்தா. ஸோ அவகிட்ட நான் வந்து அந்த 1 ரூபி காயின் கொடுத்து அதில் சேவ் பண்ண சொல்லிட்டேன். டெய்லி அந்த சீட்டு ஒன்று எடுக்க சொல்லிவிட்டு அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த காசு அதில் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ரூபா வருதுன்னா 2ன்னு வருதுன்னா 2 ரூபா போடணும். ஸோ அந்த சீட்டை எடுத்து ஓரம் வச்சுருங்க. இப்போ என்னோட ரெண்டாவது டாட்டரை வந்து எடுக்க சொல்லியிருக்கேன். அவங்க என்ன நம்பர் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சீட்டு எடுத்து என் கையில் கொடுத்துட்ருக்காங்க. அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த காசு நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்க்கலாம். அவங்க வந்து நம்பர் 13 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் 13 ரூபா கொடுக்க போகிறேன். 13 ரூபா கொடுத்து அந்த டப்பாவில் போட சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு சீட்டாக எடுத்து அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கான காசை அவங்கக்கிட்ட கொடுத்து சேவ் பண்ணிகிட்டே வர சொல்லலாம். இப்படியே நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களால் நல்ல ஒரு அமௌண்ட்டு சேமிக்க முடியும். வாங்க இப்போ அந்த கால்குலேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் சேமிப்புன்னு எழுதியிருக்கேன். அதில் என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் பேர் தான் எழுதியிருக்கேன். அவங்க தான் இந்த மாதம் சேமிக்க போகிறாங்க. அப்புறம் என்னோடய ரெண்டாவது டாட்டரும் சேமிப்பாங்க. இப்போ இதில் ஒரு கால்குலேஷன் மட்டும் எழுதியிருக்கேன். ஆகஸ்ட் மாதம் 31 நாள் அதில் நம்பர் 1 + 2 + 3 +ன்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படியே நம்ம 31 நாள் வந்து இதில் ரொம்ப பெரிய காசாக நம்ம சேர்க்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஜாலியாகவும் இருக்கும். 1 ரூபா இப்போ 14ன்னு வந்துச்சுன்னா 14 ரூபா, 26ன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 26 ரூபாய். இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாத கடைசியில் 496 ரூபா மொத்தம் வரும். அதாவது கிட்டத்தட்ட 500 ரூபா வரும். நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு குலுக்கல் சீட்டு மாதிரி எடுத்து இன்ட்ரெஸ்டாக சேமிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் மாதம் 500 ரூபா சேமிக்க முடியும். அப்போ நான் வந்து என்னோட 2 டாட்டரும் சேமிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1000 ரூபா இந்த மாதம் எனக்கு சேவிங்ஸ் வரும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போவே இந்த சேமிப்பு முறையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். முயற்சி செய்தால் முன்னேறலாம். எல்லாருமே சேமித்து பயனடைங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.